Good evening, students. Today we are going to learn Science Term 3, second lesson Animals. In this session, we are going to learn about the wildlife sanctuaries. So already we have learned about the national parks like Jim Corbett National Park, Gir Forest, Kaziranga, and Sundarban National Park, Kanha National Park, Periyar National Park, and Gili National Park. Now we are going to learn the wildlife sanctuaries. So you should know what is a sanctuary first. A sanctuary is a protected area which is reserved for the conservation of animals only. ஸோ சாங்சுரின்றது ஒரு சரணாலயம். இந்த இடத்துல அனிமல்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹார்வெஸ்டிங் ஆஃப் டிம்பர், ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த மரக்கட்டைகளுக்காக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டைகள் வந்து இந்த செம்மரக்கட்டைலான்றாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வளர்த்து அதை வந்து உட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் rights are allowed here. Tourist visit is also allowed in these places. ஸோ இந்த பிளேசஸில் வந்து டூரிஸ்ட் வந்து என்ன செய்யலாம், விசிட் பண்ணி பார்க்கலாம் வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ அங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணுற வெஹிக்கல் முதற்கொண்டு எல்லாமே அங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து தனியார் மயமாக அது வந்து பண்ணி நம்ம என்ன செய்யலாம். ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தேன் முதற்கொண்டு அங்கே என்னென்ன விளையுதோ அதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து விற்கவும் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது இங்கே இருக்க வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து we are going to learn today. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் களக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு இவங்க கொடுக்கல, பட் இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி இந்த களக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. இந்த களக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஃபேமஸ் ஃபார் டைகர்ஸ். ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னால் இட்ஸ் ஃபார் டைகர்ஸ். ஸோ இங்கே டைகர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வேறு என்னென்ன அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா லைன் டெயில் மெக்காக், நீலகிரி லாங்கூர், போனட் மெக்காக், லாங்கூர், நீலகிரி தார், சாம்பார், ஸ்லாத் பேர், கார், elephant, flying squirrel, panther, wild dog and pangolin or some of the animals found here. So tiger, புலியை தவிர வேறு என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மெக்காக், ஸோ லைன் டெயில் மெக்காக், ஸோ சிங்கவால் குரங்குன்னுவாங்களே அது, அண்ட் நீலகிரி லாங்கூர், அப்புறம் வந்து அதுவும் ஒரு வகையான குரங்கு, போனட் மெக்காக், லாங்கர், இவங்க எல்லாமே என்னது குரங்கு வகைகள் தான். அடுத்து வந்து நீலகிரி தார் அந்த மான் வகையில் அந்த இது. அடுத்து சாம்பாரும் இது ஒரு மான் வகை. ஸ்லாத் பேர் கரடி, கார்னா பைசன் காட்டெருமை, எலஃபண்ட் யானை, ஃப்ளையிங் ஸ்குரில் பறக்கும் அணில், பேந்தர் சிறுத்தை, வைல்ட் டாக் காட்டு நாய், பேங்கோலின்னா எறும்பு தின்னின்னு சொல்லுவோம். இந்த எறும்பு தின்னி இதெல்லாம் வந்து களக்காட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணுது. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ நெக்ஸ்ட் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஊட்டி. பெங்கால் டியர், பெங்கால் டைகர், giant elephant and leopard are found here. Elephant safari is famous in this sanctuary. ஸோ இது வந்து முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி ஊட்டியில் இருக்குது. இங்கே வந்து மெயின் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பெங்கால் டைகர், ஜாயிண்ட் எலிஃபெண்ட்ஸு பெரிய எலிஃபண்ட்டு, யானை, அப்புறம் லெப்பர்ட் சிறுத்தை. ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து இது. இந்த இடத்துல எலிஃபெண்ட் சஃபாரின்னா நம்ம என்ன பண்ணலாம், எலிஃபெண்ட் மேலே உட்காந்து ஒரு ரைட் போயிட்டு வரலாம், எலிஃபெண்ட்டில் பயணம் பண்ணலாம். அடுத்து முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி. இட் இஸ் லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். மேஜர் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஃபவுண்ட் ஹியர் இஸ் டைகர். ஸோ முண்டந்துறை இட் இஸ் இன் திருநெல்வேலி district. So major animal is the tiger. Next it is Animalai wildlife sanctuary. So in Animalai it is in Coimbatore district. Animalai wildlife sanctuary is in Coimbatore district. It is also called as Indira Gandhi wildlife sanctuary. So Animalai wildlife is also known as Indira Gandhi wildlife sanctuary. It is in Coimbatore district. It is situated in Coimbatore district. Dhole, wild dog and giant squirrel
ஆர் சீன் ஹியர். ஸோ டோல் அப்படின்னா இந்த சென் நாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வைல்ட் டாக், ஸோ அதுவும் காட்டு நாய், நல்லா அந்த ஃபாக்ஸ் வகையை சேர்ந்தது. அப்புறம் ஜெயண்ட் ஸ்குரில், பெரிய அணில், இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. எங்கே? ஆனைமலை. ஸோ இட் இஸ் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இட் இஸ் ஆல்சோ known as இந்திரா காந்தி Wildlife Sanctuary. Next it is Vedantangal Bird Sanctuary. It is a very old sanctuary in Tamil Nadu. It is located in Kanjipuram district. It has many migratory birds like spoonbills, open-bill storks and pelicans etc. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கலில் வந்து வெளிநாட்டு பறவைகள், மைக்ரேட்டட் பேர்ட்ஸ்னால் வெளிநாட்டுலேருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய பறவைகள் நிறைய வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன, ஸ்பூன் பில்ஸ், ஓப்பன் பில் ஸ்டாக்ஸ், பெலிகன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள். இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள் வருது. எல்லாம் ஒரு வகையான நாரை வகை சேர்ந்தது, எல்லாம் நீர்நிலையில் வாழக்கூடிய பறவைகளாக தான் இதெல்லாமே. ஸோ அடுத்து வேறு என்ன சான்ச்சுரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, இட் இஸ் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். வண்டலூர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இன் சென்னை, கலக்காடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி திருநெல்வேலி, கிரிசில் ஸ்குரில் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி விருதுநகர். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் and their districts. So next, advantages of conservation. Species can be adapted to their habitat. Species can interact with each other. Natural habitat of the animal is maintained. It is less expensive and easy to manage. ஸோ நம்ம இது மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, species can be adapted to their habitat. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வாழக்கூடிய வகையில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்பீஷீஸ் கேன் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ அது மற்ற அது சுற்றி இருக்க அனிமல்ஸோடு அது சேர்ந்து வாழும். நேச்சுரல் ஹேபிட்டட் ஆஃப் த அனிமல் இஸ் மெயின்டைன். ஸோ இயற்கையான சூழ்நிலை வளரக்கூடிய ஃபாரஸ்ட்டில் எப்படி வளருதோ அந்த மாதிரி வந்து சூழ்நிலை அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஈஸி டு மேனேஜ். ஸோ இது வந்து செலவு குறைவாகவும் அவங்கள வந்து ஈஸியாக வளர்க்க உதவியாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க மற்ற சான்ச்சுரிஸ், பேர்ட் சான்ச்சுரிஸ் என்னன்னு பார்க்கலாம். பாயிண்ட் கேலிமர் சான்ச்சுரி நாகப்பட்டினம், கரைவேட்டி பேர்ட் சான்ச்சுரி அரியலூர், வடுவூர் பேர்ட் சான்ச்சுரி திருவாரூர், வளநாடு பிளாக் பக் சான்ச்சுரி தூத்துக்குடி, விராலிமலை பேர்ட் சான்ச்சுரி திருச்சி, கிரிசில்ட் ஸ்குரில் சான்ச்சுரி விருதுநகர். So these are some of the bird sanctuaries and squirrel sanctuaries. So next, prevention of cruelty to animals. ஸோ நம்ம வந்து அனிமல்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும், அவங்கள துன்புறுத்தாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி துன்புறுத்தாமல் அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் நன் அதர் தேன் த ப்ளூ கிராஸ். இந்த சிம்பிள் பார்த்திங்கனாவே இது வந்து என்ன தெரியும், இதுதான் ப்ளூ கிராஸ் சிம்பிள். ஸோ இட் இஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இதில் வந்து அனிமல்ஸை வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் முதற்கொண்டு எதெல்லாம் வந்து ரோட்டில் வந்து இருக்குது அப்படியே அடிபட்டு புண்ணாக இருக்கிறது, அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க, காப்பாற்றி அதுக்கு வந்து ஒரு ஹோம் மாதிரி வச்சு அதில் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பராமரித்து. அது மட்டும் இல்லை, அனிமல்ஸ்க்கு எதிரான கொடுமைகளுக்கும் இந்த ஆர்கனைசேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க அதுக்கு தேவையான உரிய நடவடிக்கையும் எடுப்பாங்க. ஸோ க்ரூவாலிட்டி to animals includes capturing, trapping, poisoning of any wild animal collectively. ஸோ நம்ம என்ன க்ரூவாலிட்டினா என்ன, அதுங்களை வந்து பிடிக்கிறது, அடைச்சி வைக்கிறது, அதுங்களுக்கு வந்து என்ன கொடுக்கறது, பாய்சன் விஷத்தை கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறதுலாம் க்ரூவாலிட்டி லிஸ்ட்டில் வருது. ஸோ there are many animal welfare organizations concerned with the health, safety and psychological wellness of animals. They include national rescue groups which help animals in distress and other which help animal sufferings from epidemic. ஸோ என்ன வகையில் அந்த விலங்குகள் வந்து துன்புறுத்திருந்தாலும் அதோடைய ஹெல்த் கண்டிஷனாகவோ சரி, இல்லை பாதுகாப்பு கருதியோ சரி,
ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கும் சில விலங்குகள்லாம் இல்லையா. ஸோ அதை வெறி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்கிறாங்க. ஸோ Animal Welfare Board of India and National Institute of Animal Welfare or the government organization which work for the welfare of animals. ஸோ 2 ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். எது Animal Welfare Board of India and National Institute of Animal Welfare, the government organization which work for the welfare of the animals. There are some private welfare organization also. So and the private welfare organization is nothing but the Blue Cross. So Blue Cross is a registered animal welfare charity in the United Kingdom. So United Kingdomல இருக்கக்கூடிய ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ ரெஜிஸ்டர்ட் அனிமல் சேரிட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா in 1897 was established in 1897 with the vision that every pet will enjoy a healthy life in a happy home. ஸோ இதில் நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு பெட் அனிமலும் செல்லப்பிராணியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹாப்பி ஹோமில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய நோக்கம். The charity provides support for pet owners who cannot afford private veterinary treatment, helps to find homes for unwanted animals and educates the public in the responsibility of animal ownership. ஸோ இந்த சேரிட்டி மூலமாக யாரெல்லாம் செல்லப்பிராணி வளர்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்க அனிமல்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்குது. ப்ரைவேட்டாக அவங்களால வந்து அதுக்கு மருத்துவ செலவு பண்ண முடியாதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து கொடுக்குது. அதே மாதிரி ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹோம்ஸ் ஃபார் அன்வான்ட் அனிமல்ஸ், தேவையில்லாத விலங்கு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அவங்களுடைய நாய் வளர்ப்பாங்க, ஒழுங்காக இல்லைன்னா அது என்ன பண்ணிடுறாங்க, ரோட்டில் அப்படி விட்டுறாங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கூட இவங்க எடுத்து அது வந்து வளர்க்குறாங்க. அந்த ஓனர் யாரெல்லாம் செல்லப்பிராணிகள் வச்சுருக்குறாங்களோ அந்த ஓனர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி அவங்கள வந்து வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனுடைய நோக்கமாக இருக்குது. Blue Cross of India was established at Chennai in the year 1959. ஸோ ப்ளூ கிராஸ் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அது 1959. Now Blue Cross of India is one of the largest animal welfare organization in India. So the main office is located at Gindi, Chennai. So main office எங்கே இருக்குது, கிண்டியில் சென்னையில் இருக்குது, with all amenities like hospital, shelter, ambulance service and animal birth controls etc. ஸோ இங்கே கிண்டியில் இருக்கிற ப்ளூ கிராஸ் ஆஃபீஸில் அங்கே ஹாஸ்பிட்டல், அனிமல்ஸ்க்கான ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயே வந்து ஷெல்டர், அங்கேயே தங்கக்கூடிய அனிமல்ஸ்க்கான வசதியும் இருக்குது, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து எல்லா விஷயமும் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன்க்ளூட் ப்ரொவைடிங் ஷெல்டர்ஸ், அடாப்ஷன், மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மொபைல் டிஸ்பென்சரி அண்ட் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஸோ இதோடைய என்னென்ன செயல்பாட்டில் அவங்க இருக்கிறாங்கன்னா, வீடு இல்லா விலங்குகள், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, வீடு ஷெல்டர் மாதிரி அவங்களே வச்சு வளர்க்குறாங்க. அதிலே தத்தெடுப்பதும் நடக்குது. நிறைய பேர் அந்த ப்ளூ கிராஸில் போய் விலங்குகளை வந்து தத்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி மெயின்டைனிங் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ வெர்ட்னரி ஹாஸ்பிட்டல்ஸ், அனிமல்ஸ்னாவே வெர்ட்னரி டாக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வெர்ட்னரி ஹாஸ்பிட்டல்ஸ் சில இடத்துல வந்து மொபைல் டிஸ்பென்சரி, நடமாடும் ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே விலங்குகளுக்காக அவங்க வந்து என்ன செய்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூ கிராஸ் அப்படின்ற வெல்ஃபேரில் யார் இதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை கேப்டன் வி சுந்தரம் ஆஃப் சென்னை. He was an Indian pilot and an animal welfare activist. So he is the man who founded the Blue Cross of India and he started it in Chennai. So V. Sundaram is the main man for this, behind the Blue Cross of India. So even though he was a pilot, அவர் வந்து ஒரு ஏரோப்ளேன் ஓட்டுநராக இருந்தாலும் பைலட்டாக இருந்தாலும் அவர் வந்து அனிமல் மேலே அவருக்கு இருந்த ஆர்வம் வந்து அவர் ஒரு அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டாக மாறிச்சு. இன்றைக்கி அந்த ப்ளூ கிராஸ் அமைப்பில் நிறைய நடிகர்கள், சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் தன்னை வந்து ஈடுபடுத்திருக்காங்க.
ஸோ நம்மக்கிட்ட இருக்க பெட் அனிமல்ஸை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு எதனா புண்ணு எது வந்துச்சுன்னா நம்ம வந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அதை ஒழுங்காக பராமரிச்சுட்டு வளர்க்கணும். இல்லைன்னா அதுக்கிட்ட இருக்க டிசீஸ்லாம் நமக்கும் பரவ சான்சஸ் இருக்குது. ஸோ பெட் அனிமல்ஸை பத்திரமா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் லெசன். வில் மீட் யூ in another lesson. Thank you.